நவ திருப்பதிகளில் இரண்டாவது தலம் நத்தம், அதாவது திருவரகுணமங்கை ஆகும். இந்த தலத்தை பற்றிய சில முக்கிய தகவல்கள் இதோ. மூலவர் விஜயாசன பெருமாள். கோலம் வீற்றிருந்த திருக்கோலம், அதாவது அமர்ந்த நிலையில் காட்சி தருகிறார். நவகிரகத் தொடர்பு. இந்த தலம் சந்திரன் பகவானுக்குரிய பரிகாரத் தலமாக போற்றப்படுகிறது. அமைவிடம் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்ரீ வைகுண்டத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. நவ திருப்பதிகளில் இரண்டாவது ஸ்தலமான திருவரகுணமங்கை தற்போது மக்களிடையே நத்தம் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது. இது 9 கிரகங்களில் சந்திர பகவானுக்குரிய சந்திர தலம் விசேஷமான ஸ்தலமாகும். இந்த தலத்தை பற்றிய முழுமையான தகவல்கள் இதோ. 1. இறைவனின் திருநாமங்கள். மூலவர் ஸ்ரீ விஜயாசன பெருமாள். வீற்றிருந்த திருக்கோலம். ஆதிசேஷன் குடைபிடிக்க கிழக்கு நோக்கி அமர்ந்து அருள் பாலிக்கிறார். தாயார் வரகுணவல்லி தாயார் மற்றும் வரகுணமங்கை தாயார். இங்கு 2 தாயார்களும் கருவறையில் பெருமாளுடனேயே வீற்றிருக்கின்றனர். உற்சவர் எம்மடர் கடிவான். 2. தல வரலாறு மற்றும் சிறப்புகள். வெற்றி தரும் தலம். விஜயாசனம் என்றால் வெற்றி தரும் அமர்ந்த நிலை என்று பொருள். ஆசனத்தை என்ற மந்திரத்தை ஜபித்து தவம் செய்த வேதவித் என்ற அந்தணருக்கு பெருமாள் நேரில் காட்சியளித்த தலம் இது. சந்திர தலம். ஜாதகத்தில் சந்திர தோஷம் உள்ளவர்கள் அல்லது மன அமைதி வேண்டுபவர்கள் இங்கு வந்து விஜயாசன பெருமாளை வழிபட்டால் பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மங்களாசாசனம். 12 ஆழ்வார்களில் ஒருவரான நம்மாழ்வாரால் பாடல் பெற்ற தலம். அமைப்பு. இக்கோவில் 5 நிலைகளை கொண்ட ராஜகோபுரத்துடன் தாமிரபரணி ஆற்றின் வடகரையில் இயற்கை எழில் சூழ அமைந்துள்ளது. அமைவிடம் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டத்திலிருந்து கிழக்கே சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. நவ திருப்பதி வரிசையில் இதன் இடம். நவ திருப்பதி பயணத்தை தொடங்குபவர்கள் முதல் தலமான ஸ்ரீ வைகுண்டத்தை தரிசித்துவிட்டு இரண்டாவதாக இந்த நத்தம் திருவரகுணமங்கை சந்திரஸ்தலத்திற்கு வருவது வழக்கம்.